வெளியில் சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. அதாவது வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்படுற விஷயத்த நம்ம செய்யவே கூடாது. அதை செய்வதற்கு கூச்சப்பட வேண்டும். இப்போ வெளியே சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குப்பா இந்த மாதிரி செய்யலை, அப்போ அதை செய்வதற்கு நாம் கூச்சப்பட வேண்டும். செய்கிற யாருக்கும் தெரியாமல் ஒரு செயலை செஞ்சுட்டு அப்புறம் அதை வெளியே சொல்லாமல் மறைக்கிறது மனசுக்குள்ளே குப்பைகளை சேர்க்குற மாதிரி. நம்ம என்ன செஞ்சாலும் வெளிப்படையாக சொல்லிடணும். இந்த மனிதர்களிடம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட உண்மையாக இருக்கிறீங்களோ அல்லது பல பேர்கிட்ட நம்ம ஏன் பேசுகிறோன்னா, பல பேர்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும். மனிதர்கள் மீது மனிதர்களுக்கே சந்தேகம், மனிதர்கள் தப்பு பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தினசரி மனிதர்களிடம் ஒப்பிக்கணும். அதுதான் வெளிப்படையாக பேசுகிறதுங்கிறது. நீ என்னப்பா செஞ்ச இன்றைக்கி, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ நீ என்ன செஞ்சங்கிறத சொன்னால் தான் நான் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க முடியும் அப்படின்னு மனிதர்களை பார்த்து சொல்கிறாங்க. மனிதர்களே, நீங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு பிடித்தவரிடம் நீங்கள் என்ன செஞ்சீங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுங்கள். என்ன சந்திச்சிங்க, என்ன அனுபவங்களை சந்திச்சிங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள். சொன்னால் தான் உங்களை நம்புவோம். வெளிப்படையாக பேசுகிறவங்கள தான் நாங்கள் நம்பணும். எதையுமே வெளிப்படையாக பேசாமல் ரகசியமாக இருக்காங்க அப்படின்னா வெளியே சொல்ல முடியாத விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். வெளியே சொல்வதற்கு கூச்சப்படுகிற, வெளியே சொன்னால் பாதுகாப்பு இல்லாத ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க, ஒரு அனுபவங்களை சந்திக்கிறாங்க. வெளியே சொன்னால் அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அப்படிப்பட்ட அனுபவங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம வெளியில் பேசிடணும். நமக்கே நம்ம மேலே பயம் இருக்கணும். என்னென்னா, நான் என்ன செஞ்சாலும் வெளியில் பேசிடுவேன், யார்கிட்டையாவது நான் சொல்லிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கத்துக்குள்ளே நம்ம வரணும். எதை செஞ்சாலும் நம்ம யாருக்கிட்டையாவது நம்ம வெளியில் சொல்லிடுறோம். அப்போ வெளியே சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம செய்யணும். இப்போ திருடுறாங்கன்னு வைங்க, திருடுனா எல்லாத்தையும் பேச முடியுமா? நான் அந்த வீட்டில் அதை திருடினேன், அவங்க தூங்கினதுக்கப்புறம் 10 மணிக்கு அந்த வீட்டில் ஏறி குதிச்சு போய் அந்த வீட்டில் இருக்கிற பீரோ திறந்து 10,000 திருடிட்டேன், இது அவங்களுக்கு தெரியவே தெரியாது, இது என்னுடைய வழக்கம், அப்புறம் அன்னைக்கு அந்த வீட்டில் திருடினேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன ஆகும்? மாட்டிப்பாங்க. அப்போது வெளியே சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம செய்யணும். வெளியே சொல்லக்கூடிய, அப்போ சொல்லாமல் இருந்துட்டா திருடு, நல்ல திருடு, ஆனால் வெளியே சொல்லாத அப்படின்னா என்ன ஆகும்? மனசுக்குள்ளே குப்பை சேர்ந்துடும். மனசுக்குள்ளே நிறைய ரகசியம் சேர்ந்து போயிடும். மற்றவங்ககிட்ட நம்ம பழக மாட்டோம். ஏன்னா பழகுனா நமக்கு அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட விஷயங்கள் இல்லை. சொன்னால் அப்படி விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எது? வெளியே சொல்ல முடியாத விஷயங்களை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வெளியே சொல்ல முடியாத அனுபவங்களை சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கோம். திருடுகிறோம், ஏதாவது தப்பு பண்ணுறோம், அல்லது பாலியல் வன்முறைகளில் ஏதாவது ஈடுபடுறோம், ஏதாவது தெரியாமல். அப்போ அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. இப்போ விபச்சாரம் இதெல்லாம் எனக்கு அவங்ககிட்ட கள்ள தொடர்பு இருக்குது, அவளோட கள்ள தொடர்பு, இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. அப்போ வெளியில் தைரியமாக சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யணும். சொல்வதற்கு தயங்குகிற, கூச்சப்படுகிற விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. அந்த மாதிரி செயல்களை செய்வதற்கு கூச்சப்பட வேண்டும். அந்த மாதிரி செயல்களை செய்வதற்கு தயங்க வேண்டும், செய்யவே கூடாது. நம்ம வெளிப்படையாக சுதந்திரமாக பேசணும், சுதந்திரமாக வாழணும். சுதந்திரமான வாழ்க்கை என்கிறது என்னென்னா, சுதந்திரமாக பேசுகிற ஒரு வாழ்க்கை. சுதந்திரமாக யார்கிட்டையும் ஐயோ இவங்ககிட்ட நம்மளை பற்றின உண்மை தெரிஞ்சிருமோ, இவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். திருடுறோம், அப்பப்போ அடுத்தவங்க தோட்டத்தில் போய் திருடுறோம், அல்லது அடுத்தவங்க வீட்டில் போய் திருடுறோம், அடுத்தவங்க பொருளை திருடுறோம். அந்த மாதிரி வெளியே சொல்வதற்கு கூச்சப்படுகிற செயல்களை நாம் செய்கிறோம். ஏதாவது பெண்கள் குளிக்கிறாங்கன்னா நான் எட்டி பார்க்குறேன், ஆற்றுல குளிக்கிறாங்க, கிணத்துல குளிக்கிறாங்க, பம்பு செட்டில் குளிக்கிறாங்க, அதை நான் மறைஞ்சிருந்து எட்டி பார்க்குறேன். அப்போ இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி சொல்ல முடியாத விஷயங்களை நீ செய்யக்கூடாது. எதை சொல்கிறாயோ அதை வெளியில் சொல்லிவிடு. அப்போ நீ சொல்வதற்கு தகுதியான விஷயங்களை தான் நீ செய்யணும். அந்த மாதிரி சின்னதாக வெறும் திருடுறது மட்டும் கிடையாது. திருடுறதோ அது சின்னதாக நிறைய குற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியாது. அப்போ சொல்வதற்கு தகுந்தாற் போன்று நல்ல செயல்களை செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். ஏன்னா வெளியே சொல்லாமல் இருந்தால் மனசுக்குள்ளே நிறைய குப்பை சேர்ந்துடும். நம்ம வெளியே யார்கிட்டையுமே பழக மாட்டோம். பழகினா ஏன்னா நம்மக்கிட்ட நாம் சந்திக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளியே சொன்னால் அது காரி துப்புவாங்க. அது மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்போ நம்ம மற்றவங்ககிட்ட பேச முடியாமல் போயிடும், வெளியே சொல்ல முடியாமல் போயிடும், தனிமைப்பட்டு போயிடும். யாரும் நம்மகிட்ட பேச மாட்டாங்க, நாமளும் அவங்ககிட்ட பேசாமல் போயிடுவோம். அதனால் வெளியே சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சிட்டாக்கா பல பேரோட நம்ம பழகலாம், பல பேருடைய அன்பு நமக்கு கிடைக்கும். தகுதியான நான் அங்கே தோட்டத்துக்கு போனேன், நான் நேர்மையாக இருந்தேன், அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு பொருள் கீழே கிடந்தது, அதை எடுத்து யாருடையதுன்னு கேட்டு நான் கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி செயல்களை செய்யும்போது இதை யார்கிட்ட வேணாலும் பேசலாம். ஒருத்தருடைய பணம் கீழே கிடந்தது, ஒருத்தருடைய ஃபோன் கீழே கிடந்தது, அது யாருதுன்னு தெரில, அதை எடுத்து நான் வச்சேன். அப்புறம் உரிமையாளரே எனக்கு ஃபோன் பண்ணார், அவர் வர வச்சு நான் அந்த ஃபோனை கொடுத்துட்டேன்.
அவர் மறந்து ஆட்டோவில் வந்து பணத்தை விட்டுட்டு போயிட்டார், அந்த பணத்தை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தேன், அந்த உரிமையாளர் வந்து வாங்கிக்கிட்டார், இப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையாக பெருமையாக சொல்லலாம். அதே இது யாரோ ஒருத்தர் பணத்தை விட்டுட்டு போயிட்டார் என் ஆட்டோவில், நான் அந்த பணத்தை எடுத்து நான் பத்திரமா வச்சு என் குடும்ப செலவுக்கு பார்த்துக்கிட்டேன், இதை வந்து வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது அந்த மாதிரி விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்போ எதை சொல்லலாமோ அதை செய்யலாம், எதை பெருமையாக சொல்லலாமோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம செய்யணும் என்றைக்குமே. அப்போ தான் நம்ம வந்து மகிழ்ச்சியாக சுதந்திரமாக வாழ முடியும். சுதந்திரமாக பேசுவது தான் சுதந்திரமான ஒரு வாழ்க்கை. சுதந்திரமாக வெளிப்படையாக பேசணும். அப்படின்னா நீங்கள் சுதந்திரமாக வெளிப்படையாக பேசுவதற்கு தகுதியான செயல்களை செய்ய வேண்டும். தகுதியற்ற செயல்களை செய்தால் சுதந்திரமாக யார்கிட்டையும் பேச முடியாது, யாரையுமே நம்ப முடியாது. நல்ல செயல்கள் செய்வதற்கு தான் மற்றவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. கெட்ட செயல்கள் செய்வதற்கு நீங்கள் உதவியாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் தப்பெல்லாம் பண்ணிவிட்டு வெளிப்படையாக பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு மக்கள் உதவியாக இருக்க மாட்டாங்க. ஓஹோ இவன் திருடன், இவன் நிறைய தப்பு பண்ணுறாரு, இந்த மாதிரி செயல்கள்லாம் இவர் தான் செஞ்சுருக்காரு, நம்ம யார் செஞ்சாங்கன்னு ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தோம், இவர் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு, இவர் தான் அந்த திருடர் போல்க அப்படின்னு கடைசியில் மாட்டிப்பாங்க. கடைசியில் எல்லாருமே புறக்கணிச்சிருவாங்க. புறக்கணித்து போலீஸ் ஸ்டேஷன் ஏதோ ஒரு தண்டனை கிடைக்கும். மக்கள் யாருமே அவங்கள நம்ப மாட்டாங்க. அவங்களுடைய நல்லது கெட்டது அவங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அப்போது வாழ்க்கை நரகமாக போய்விடும். அதனால் சரி சொல்லாமல் இருந்தாலும் நம்ம மனசில் இருக்கிறத சொல்லணும்ல, வெளிப்படையாக சொல்லணும்ல. ஒருத்தர் வெளிப்படையாக பேசுகிறாருங்கிறத அவர் பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவர் பேசுகிறாரு, இப்போ ஒரு திருடுறாரு, ஒருத்தர் நிறைய குற்றங்கள் செய்கிறாரு, அவர் வெளிப்படையாக பேச மாட்டார். அவருடைய பேச்சே செயற்கையாக இருக்கும். வெளிப்படையாக பேசினா மாட்டிப்போங்கிறதுக்காக பொய்யா சம்மந்தமில்லாத விஷயங்களை அவர் பேசிகிட்டு இருப்பார். பேசத்தகாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் யாரும் பழக மாட்டாங்க. இவர் பேச்சே சரியில்லை, இவர் வெளிப்படையாக பேச மாட்டேன்றார், என்ன பண்ணுறாருன்னே தெரில, சம்மந்தம்லாம் பேசுகிறார், ஒரு இயல்பாகவே பேச மாட்டேன்றாரு அப்படின்னு அவர்கிட்டலாம் பழக மாட்டாங்க. அதனால் வெளிப்படையாக பேசணும். அதுதான் ஒரு சுதந்திரமாக பேசுவது. சுதந்திரமான வாழ்க்கை என்பது சுதந்திரமாக பேசணும். யாருக்கும் பயப்படாமல் எல்லார்ட்டையும் நம்ம பெருமையாக பேசணும். பெருமையான அனுபவங்களை சம்பாதிக்கணும். அப்போ தான் பெருமையாக பேச முடியும். நாம் சந்திக்கிற அனுபவங்களை இப்போ ஏன் நல்ல அனுபவங்களை ஏன் சந்திக்கிறோம்? பிறரிடம் பெருமையாக பேசுவதற்கு தான். பிறரிடம் பெருமையாக பேசுவதற்காக நம்ம நல்ல அனுபவங்களை சந்திக்கிறோம். ஒரு அனுபவங்களை ஒரு செயலை செய்யும்போது, நல்ல செயல்களை செய்யும்போது நமக்கே இதை நம்ம பெருமையாக பேசலாம் பிறரிடம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், ஆர்வம் வரும். ஒரு செயலை செய்வதற்கு எது ஆர்வம்னா அந்த செயலை பற்றி நாம் பெருமையாக பிறரிடம் பேசலாம். ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கான ஆர்வம் ஏன் வருது? ஒரு நல்ல செயல்களை ஏன் ஆர்வமாக செய்ய முடியுது? ஏன்னா அதை பற்றி நம்ம யார்கிட்ட வேணாலும் பெருமையாக எத்தனை வருஷம் வேணாலும் சொல்லலாம். அதனால தான் நல்ல செயல்களை செய்யும்போது ஒரு ஆர்வம். அதுவே கெட்ட செயல்களை செய்யும்போது யாரும் பார்த்துருவாங்களோ அப்படி பயந்து நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம யார்ட்டையும் சொல்ல முடியாது. யாராவது அந்த கெட்ட செயல்களை செய்யும்போது பார்த்துட்டா பாதுகாப்பு ஏற்படாது, பாதுகாப்பு கிடைக்காது நமக்கு. நம்மளை பற்றி கெட்ட எண்ணம் வந்துடும். மக்கள் நம்மளை நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சாலும் இங்கே எந்த தப்பு நடந்தாலும் நம்மளை தான் சந்தேகப்படுவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. நம்மளை சுற்றி வாழ்கிற மக்கள் நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டு விடுவோம். அதனால் நல்ல செயல்களை செய்யணும். வெளியே பேசுவதற்கு தகுதியான செயல்களை செய்யணும். எதை நீங்கள் வெளியே பெருமையாக பேசுவீங்களோ, தைரியமாக பேசுவீங்களோ அந்த செயல்களை செய்தால்தான் அது தைரியமான செயல். தைரியமாக பேசுவதற்கு எந்த செயலில் நீங்கள் தைரியமாக செய்கிறீங்க, அதாவது வெளியே தைரியமாக பேசக்கூடிய ஒரு செயல்களை தான் நீங்கள் தைரியமாக செய்ய முடியும். தைரியமான வாழ்க்கைங்கிறது என்னென்னா, தைரியமாக நீங்கள் சந்திக்கின்ற அனுபவங்களை தைரியமாக பேசணும். நல்ல செயல்களை தான் நீங்கள் தைரியமாக பேச முடியும். அப்போ ஒரு தைரியமான வாழ்க்கை என்பது யார் தைரியமாக வாழ முடியும்? ஒரு வீரத்தோடு வாழ முடியும். யார் பயம் இல்லாமல் ஒரு நெஞ்சை நிமித்திக்கிட்டு யார் தைரியமாக வாழ முடியும்னா நல்ல செயல்களை செய்கிறவர்கள் தான். பெருமையான செயல்களை செய்கிறவர்கள் தான் இங்கே தைரியமாக வாழ முடியும். சிறுமைத்தனமான செயல்களை செய்கிறவர்கள், வெளியே பேச முடியாத விஷயத்தை செய்கிறவங்க அவங்க கோழையாயிடுவாங்க. அவங்களால சுதந்திரமாக பேச முடியாது, தைரியமாக பேச முடியாது, பேசுவதற்கே அஞ்சுவார்கள். அதனால் தைரியமான வாழ்க்கை என்பது நல்ல செயல்களை பிறரிடம் யாரிடம் வேண்டு வந்தாலும் நான் பெருமையாக பேசுவேன், எத்தனை வருஷம் வேணாலும் நான் பெருமையாக பேசுவேன், அந்த மாதிரி செயல்களை நம்ம செய்யணும். அப்போ தான் நம்ம தைரியமாக பேச முடியும், தைரியமாக வாழ முடியும்.